ஹாப்பினஸ். இப்போ யாராவது வந்து உங்ககிட்ட வந்து ஹாப்பினஸ்னா என்ன அப்படின்னு கேட்டால் உங்களோட பதில் என்னவா இருக்கும்? இல்லை நீங்கள் எப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்க, எப்போ ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் உங்களோட பதில் என்னவா இருக்கும்? மேபி சின்ன வயசில் கேர்ஃப்ரீயாக வாழ்ந்தது, ஆர் காலேஜில் நமக்கு பிடிச்ச பொண்ணை கிட்ட பேசினது, ஆர் பிடிச்ச வேலைக்கு போனது. மேபி ஒருத்தருக்கு ஒரு விதமான ஃபீலிங். டெக்ஸ்ட் புக்கில் என்ன சொல்கிறாங்க? அது வேரியஸ் ஹார்மோன்ஸ் செய்கிற ஒரு லைக் ஆக்சிடாசின், டோப்பமைன், செரோட்டனின் அப்படின்ற ஒரு டெஃபினேஷனுக்குள்ளே போகுது. ஸோ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஹாப்பினஸ்ன்றது ஒரு சப்ஜெக்டிவான டேர்ம் ஆர் சப்ஜெக்டிவான ஃபீலிங்னு நான் புரிஞ்சுக்கிறேன். என்னோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து நான் நிறைய மூமெண்ட்ஸில் வந்து ஹாப்பியாக இருந்திருக்கேன். லைக் எனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணதாக இருக்கட்டும், எனக்கு பிடிச்ச வேலை, சின்ன சின்ன ரோல்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அப்போல்லாமே எனக்கு ஹாப்பினஸ்னால் இதுதான் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. லைக் ஹாப்பினஸ்ன்ற ஆக்சுவல் ஃபீலிங், லிட்ரல் மீனிங் ஆஃப் தட் ஹாப்பினஸ் என்னன்றது எனக்கு வந்து தேடிக்கிட்டே இருக்கேன். இதுதான் ஹாப்பினஸா அப்படின்னு ஒரு விதமாக தேடிட்டே இருக்கேன். அப்படி தேடிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஜூலை 19 2023 என் கையில் வந்து ஒரு அழகான ஒரு குழந்தைய கொடுக்குறாங்க. அந்த மொமெண்ட்லேருந்து எனக்குள்ள உண்டான ஃபீலிங் என்னன்றது எனக்கு சத்தியமாக தெரில. இன்ன வரைக்குமே தெரில. இன்னைக்கு அவனுக்கு 3 இயர்ஸ் ஆக போகுது. அவன் நடக்கிறது, அவன் பேசுறது, அவன் சுசு போகிறது, அவன் சண்டை போடுறது, அடிக்கிறது, அவன் சிச்சுவேஷன்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணுறது, அவன் வந்து செல்ஃபிஷாக இருக்கிறது, அதெல்லாமே எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது, என்ன என்ன நான் எந்த ஸ்டேட்டில் ஒரு மாதிரி ட்ரான்ஸ் ஸ்டேட்டில் இருக்கேனா எனக்கு ஒன்றுமே புரியல. லைக் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது தேவையில்லாமல் எக்ஸைட் ஆகுறது, லைக் அவனை பற்றி யோசிச்சுட்டு இருக்குது, அவனுக்காக அது பண்ணணும் இது பண்ணணும்னு யோசிக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு மைண்டில் அந்த அந்த ஃபீலிங் வந்து எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த மூமெண்ட்டில் நான் என்ன நினைக்கிறேன்னா, என் பையனை பார்க்குறது, அவன் வளர்றத, அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் டேஸ் ஆஃப் மை லைஃப்ன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் அவன் பர்த்டே வரப்போகுது. அவங்க அம்மா நிறைய டாய்ஸ் அது இதுன்னு சொல்லி நிறைய சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ ஃப்யூச்சரில் மேபி அவனுக்கு 15 வயசு 16 வயசு ஆகும்போது இதை பார்க்கும்போது அவங்க அப்பாவுக்கு அவனுக்கு என்ன ஃபீலிங் இருக்கிறது அவனை பார்க்கும்போது எல்லா டாட்ஸ்க்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தான் எங்கள் அப்பா 100% பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. பாய்.